உடலை வளர்க்க வேண்டுமென்றால் திருஷ்டி இல்லாமல், துரோகம் இல்லாமல், நம்மளோட உயிர்கள் வாழ வேண்டுமென்றால் நம்ம எதிரி இல்லாமல் வாழணும். எதிரி மட்டும் கிடையாது, நோய் இல்லாமல் இருக்க வேண்டும். உச்சி முதல் பாதம் வரை நம்மளுடைய இடம் வளம் சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, அப்படியே நெகட்டிவ் வந்தாலும் வெட்டி வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்மையும் நம் உயிரையும் பாதுகாக்கும் ஒரு அற்புத பரிகாரத்தை நம் முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர்களும் கூறியிருக்கிறார்கள். பிறப்புன்னா அவன் இறப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் வாழும் காலம் வரை இன்னல்கள் இல்லாமல், துரோகம் இல்லாமல், எதிரி இல்லாமல், சூழ்ச்சி இல்லாமல், நம்மளுடைய கந்திருஷ்டி இல்லாமல் பல பலனை நம்ம தேகத்தை வச்சுக்கணுன்னா நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி நம்பி சரணாகதியோடு செய்யும் பொழுது உங்களுடைய உயிராற்றல் பெருகி கொண்டே போகும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. உடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே அப்படின்ற ஒரு வாக்கியத்தை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. உடலை வளர்க்க வேண்டுமென்றால் திருஷ்டி இல்லாமல், நோகம் இல்லாமல், ரோகம் இல்லாமல், துரோகம் இல்லாமல், நம்மளோட உயிர்கள் வாழ வேண்டுமென்றால் நம்ம எதிரி இல்லாமல் வாழணும். எதிரி மட்டும் கிடையாது, நோய் இல்லாமல் இருக்க வேண்டும். உள்ளக்கூடிய உறுப்புகள் எந்த விதமான பாதிப்புகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ தான் ஒரு மனிதன் நீண்ட ஆயுளோடு இருக்க முடியும். உச்சி முதல் பாதம் வரை நம்மளுடைய இடம் வளம் சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, அப்படியே நெகட்டிவ் வந்தாலும் வெட்டி வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்ம வீட்டிலையும் இருக்கணும், நம்ம உடம்போடு நம்மளோட எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி எனர்ஜிங்கிற ஒரு விஷயத்தை அந்த காலத்தில் ஒரு மூலிகையோடு கன்வெர்ட் பண்ணி அதை அழகாக ஒரு விபூதி பொட்டியில் போட்டு பாதுகாத்து நம்மையும் நம் உயிரையும் பாதுகாக்கும் ஒரு அற்புத பரிகாரத்தை நம் முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர்களும் கூறியிருக்கிறார்கள். இதற்கு என்னென்ன தேவை? அமாவாசை அன்று ஒரு மரப்பெட்டி மாரி விபூதி பொட்டி வச்சுக்கணும். அதை விபூதி சுத்தமான விபூதியாக இருக்கணும். மிளகாய் செடி, காய்க்காத மிளகாய் செடி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காய்க்காத மிளகாய் செடி நர்சரியில் போய் வாங்கி வச்சுக்கோங்க. காய்ச்சிருக்கக்கூடாது, சின்ன செடியாக வாங்கி வச்சுக்கோங்க. அமாவாசை அன்று வந்துச்சா வாங்கி வச்சுக்கோங்க. அமாவாசை அன்று நல்லா குளிச்சுட்டு அந்த செடி தண்ணிலாம் கொட்டு நசி நசி மூலிகை சாப நசி, நசி நசி மூலிகை சாப நசி அப்படின்னு ஒரு 27 முறை அந்த செடிக்கு முன்னாடி சொல்லிவிட்டு மஞ்சள் நீர் தெளித்து விட்டு அந்த செடி அப்படி பிடிங்கிருங்க. அந்த வேரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை உங்களோட ரைட் ஹேண்டில், இப்போ நம்ம கயிறு கட்டியிருக்கேன் இல்லையா, அந்தமாரி கயிறு கட்டி அந்த ரைட் ஹேண்டில் இங்கேயும் சரி இல்லை ஃப்ரண்ட்லேயும் சரி அமாவாசை அன்னைக்கு உள்ளே சொறி வச்சுருங்க. அந்த வேரை சொறி வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். அந்த அமாவாசை அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுடைய எனர்ஜி, அதோட வேரோட எனர்ஜி அப்படியே உங்களுக்கு கமிட் ஆகி அதுக்குள்ளே தான் உங்களுடைய ஆறாவும் மூலிகை ஆறாவும் ஒன்று சேர்கிறது. அது அடுத்த நாள் அமாவாசை முடிஞ்சிச்சு இல்லையா, அந்த கயிறெலாம் எடுத்துகிட்டு அந்த வேரை மட்டும் நம்ம ஒரு விபூதி பொட்டி வீட்டில் இருக்க பார்த்திங்களா, அதுமாதிரி விபூதி கலசம்னு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா விபூதி பெட்டியாக வச்சுருப்பாங்க. விபூதி நிரப்பி அந்த வேரை அதுக்குள்ளே போட்டு லாக் பண்ணியிருக்கு. பரிசுத்தமாகும் விபூதி பரிசுத்தம். திருநீருங்கிறது சாதாரண விஷயமா? இப்போ உங்களுடைய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா திருநீட்டில் அந்த வேரோடு இருக்குது. எவ்வளோ பெரிய பாதுகாப்பு பாருங்கள். நீங்கள் எங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் சுற்றி திருவீங்க, ஆனால் உங்களுடைய ஆறா இங்கே வந்து பாதுகாக்கப்படுகிறது, உயிர் சத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது வீட்டில். அப்போது உடல் சுத்தம், உயிர் சுத்தம், உயிர் சத்தம் எல்லாம் நித்தம் பல பலன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு திருஷ்டி ஏறாது. கையிலேயே நீங்கள் லாக்கெட்லாம் கட்டியிருக்கலாம், ஆனால் இந்த மெத்தட் பாருங்கள், எல்லா இடத்துலையும் நீங்கள் சில விஷயங்கள்லாம் கட்டிட்டு போக முடியாது. ஆனால் விபூதியில் போட்டு வைக்கக்கூடிய அந்த வேர் உயிராற்றல் 1 வருடம் வரைக்கும் இருக்கும், பவர்ஃபுல். திருப்பி என்ன பண்ணுறீங்க, அடுத்த வருஷம் போயிடுச்சா அந்த விபூதியை தண்ணியில் கரைச்சி விட்டுடுங்க. அதேமாரி அந்த வேரும் பார்த்திங்கனாக்கா நீங்கள் எடுத்து கை கால் படாத இடத்துல காட்டில் தூக்கி போட்டுட்டு திருப்பி இன்னொரு அமாவாசையில் செஞ்சு வச்சுக்கோங்க. வருடம் நம்ம இந்த மாதிரி வேரை நம்ம செஞ்சு பாதுகாத்து வச்சோம்னா நம்ம உயிரில் இருக்கக்கூடிய ஆற்றல் குறையவே குறையாது. உடலை பாதுகாக்கும். அதுமாரி ஒரு ஆறா மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது பத்திரமா பூஜை ரூம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா ஒரு பீரோவில் வச்சுருங்க, எங்கேயோ பாதுகாப்பான இடத்துல வச்சுருங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, ஒரு கிளியோடைய உயிர் வந்து ஒரு பட்டியில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி. இது உயிர் ஆற்றல் கிடையாது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாதுகாக்கும் சக்தி. கிட்டக்க ஏதாவது நெகட்டிவ் வச்சுன்னா அந்த மிளகாவோட வேர் இருக்குது பார்த்திங்களா, அதோடய சக்தியை அதை அழித்து தூக்கி போட்டுரும். யாராவது கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல்கள் வைக்கிறாங்களா, அவங்க கிட்டக்கே நெருங்காது. நீங்கள் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்து அரசர்களை அழகாக செஞ்சு வச்சுருந்த குருமார்கள் சொல்லி கொடுத்தது. அந்த வித்தையெல்லாம் நம்மளுடைய குருமார்கள் நமக்கு வந்து மக்களுக்கு பரவட்டும், போய் சேரட்டும்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு தேவையானது அமாவாசை. அமாவாசையில் அழகாக ஒரு மிளகாய் செடி நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. நர்சரியில் கட்டிங்கன்னா தருவாங்க. காய்க்காத செடியாக இருக்க வேண்டும். அந்த வேரை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பண்ணுறதுக்கு முன்னாடி நசி நசி மூலிகை சாப நிவர்த்தி, சாபம் நசின்னு சொன்னாலும் சரி தான். ஆக நசி நசி மூலிகை சாபம் நசி, இதுதான் முக்கியமான கான்செப்ட். 27 முறை சொல்லிவிட்டு உன்னுடைய வேரை நான் எடுத்துக்கொள்கிறேன்,
அப்படின்னு அழகாக அதுகிட்ட ஒரு பர்மிஷனை கேட்டுட்டு அந்த வேரை மட்டும் எடுத்து ரைட் ஹேண்டில் கட்டியிருக்கீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக உங்களோட இருக்கணும், அவ்வளோதான். அந்த வேர் உங்கள் கூட எனர்ஜி கமிட் ஆகி அப்படியே பத்திரமா இருக்கும். அந்த வேரை எடுத்து ஒரு விபூதி டப்பாவில் போடுறீங்க, அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். ஒரு வருஷம் கழித்து திருப்பி மாட்டிக்கிறீங்க, அதே விபூதியை தண்ணியில் கரைச்சிருங்க. அதேமாதிரி உங்களுக்கு அந்த வேரை கால் படாரத்தில் தூக்கி போட்டுருங்க. அதோட பவர் 1 இயர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திருப்பி செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு அமாவாசையில். இப்படி நம் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படி மாற்றிக்கிட்டே வந்தோன்னு கேட்டிங்கன்னா உயிராற்றலும் குறையாது, நோயும் அண்டாது, கண்திருஷ்டி அண்டாது, ஆக பாதுகாப்பு வளையம். எவ்வளோ பெரிய தி பெஸ்ட் ஐடியா நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. இது அற்புதம், பேரானந்தம். அழிவில்லாத ஒரு விஷயத்திற்காக நம்ம ஓடவில்லை. இன்றைக்கி பிறப்புன்னா அவன் இறப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் வாழும் காலம் வரை இன்னல்கள் இல்லாமல், துரோகம் இல்லாமல், எதிரி இல்லாமல், சூழ்ச்சி இல்லாமல், நம்மளுடைய கண்திருஷ்டி இல்லாமல் பல நம்ம தேகத்தை வச்சுக்கணுன்னா இதெல்லாம் பரிகாரங்கள் நம்ம மேற்கொண்டு குட்டி குட்டி விஷயம், காசா பணமா ரொம்ப செலவே கிடையாது. ஆனால் நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி நம்பி சரணாகதியோடு செய்யும் பொழுது முன்னோர்கள் சொன்ன ரகசியங்கள் எல்லாம் பொக்கிஷங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய உயிராற்றல் பெருகி கொண்டே போகும். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.